வயசு போன ஒரு ஐயா தொடர்பு கொண்டு அவருக்கு நடந்த ஒரு அநியாயத்தை வெளியில சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தார். அதுக்கான சிசிடிவி ஆதாரம் எல்லாமே இருக்குது. அந்த ஐயா கதைச்ச இதுகளும் இருக்குது. இவை ஒரு கேட்டை 11 மணிக்கு வந்து கலட்டி கொண்டு போட்டினோம். ஆனால் பிரதேச சபை தான் கலட்டினோம் என்று சொல்லினோம். நாங்கள் அதை எனக்கு தெரியாது. பிறகும் 2வது தரமும் இந்த கேட்டை எனக்கு ஒரு அறிவித்தல் இல்லாமல், ஒரு கடிதம் ஒன்றுமே இல்லாமல், வீட்டில் ஒருத்தரும் இல்லாத நேரம் பார்த்து இவ வந்து கலட்டி இருக்கிறோம். நான் அந்த கேட்டை 2,50,000 கூட கொடுத்து செய்து போட்ட கேட். பாதுகாப்புக்காகத்தான் போட்டேன். ஆனா அனுமதி எடுத்துத்தான் போட்டான். முதல் வட்டுக்கோட்டை வீசியில நான் அனுமதி எடுத்து அவை எனக்கு போட சொல்லி சொன்னபடியாகத்தான் நான் போட்டினான். ரோட்ல இருந்து 18 அடி தள்ளி போடலாம் என்று சொன்னபடியாகத்தான் நான் போட்டேன். 22 அடி தள்ளி போட்டினான். இவ கல்டேக்க எனக்கு ஒரு அறிவித்தலும் தெரியல. 14 நாட்கள் வந்து ஒரு நோட்டீஸ் முழுமையாக வந்து ஒருவரை வந்து சென்றடைஞ்சு ஒட்டினதுக்கு பிறகு 14 நாளுக்கு பிறகு தான் வந்து இந்த பிரதேச சபை வந்து இதை அகற்றணும். ஆனாலுமே பாருங்கோ, நோட்டீஸ் ஒட்டி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் வந்து இந்த அநியாயம் வந்து நடக்குது. இந்த ஐயாவுக்கு இந்த காட்சியில் பார்த்தாலே தெரியும். காலமே வந்து ஒட்டினோம். பின்ன 2 மணி நேரத்தில் வந்து அந்த கேட்டை வந்து அகற்றி கொண்டு போயினோம். அதுக்கான காட்சிகள் தான் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டு போவீங்க. நாங்கள் கலட்டி இருப்போம். நீதிமன்றத்திலிருந்தும் ஒரு ஒருவித உத்தரவும் எங்களுக்கு வேற இல்லை. பிரதேச சபையில இருந்தும் எங்களுக்கு ஒரு கடிதமும் வேற இல்லை. வணக்கம் இனியவர்களே, இன்றைக்கு என்ன காணொலி என்று பார்த்தால், எங்களை வந்து இங்க இருக்கிற ஒரு வயசு போன ஒரு ஐயா தொடர்பு கொண்டு அவருக்கு நடந்த ஒரு அநியாயத்தை வெளியில சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தார். போய் பார்த்தோம். அவருக்கு வந்து பிரதேச சபையால, அவர் இருக்கிற இடத்துல இருக்கிற பிரதேச சபையால அவருக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. அது இந்த வருஷம் இல்லை, 2024ஆம் ஆண்டு. ஆனாலும் அவர் அதை சொல்லணும்னு வெளியில சொன்னார். அதை வெறும் வார்த்தையால சொல்லல, அதுக்கான சிசிடிவி ஆதாரம் எல்லாமே இருக்குது. அந்த ஐயா கதைச்ச இதுகளும் இருக்குது. முழுசா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கோ. அதை அவர் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்றதுக்காண்டி தெரியப்படுத்தியிருக்கிறார். வீடியோவில் ஃபுல்லா பாருங்கோ. அந்த பிரதேச சபை என்ன செஞ்சிருக்குன்றதும் சிசிடிவி காட்சி அப்படியே ஃபுல்லா இருக்கு பின்னால வீடியோல. அவருக்கு எந்த ஒரு இடத்துலயும் நியாயம் கிடைக்கல. அதனாலதான் அவர் இந்த எங்களோட சேனல் மூலமா தொடர்பு கொண்டு அவர் வந்து இந்த மக்களை தெரியப்படுத்தணும்னு சொல்லி தெரியப்படுத்தியிருக்கிறார். முழுசா இந்த வீடியோ பாருங்கோ. உங்களால பண்ண முடிஞ்ச உதவி அவருக்கு பண்ணுங்கோ. சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போ. வேலுப்பிள்ளை விக்னேஸ்வரன், செல்வஸ்தான் சித்தங்கனியில வசிக்கிறேன். வெளிநாட்டில் இருந்த நான் இப்போ இங்கே இருக்கிறேன். வந்து என்னுடைய ஒரு சிறு பிரச்சனை ஒன்று நடந்தது. நான் என்னுடைய கேட்டை எனக்கு அறிவித்தல் இல்லாமல் ஒரு அறிவித்தலோ ஒரு கடிதமோ ஒன்றும் இல்லாமல் கலட்டி போடணும். அதை எனக்கு ஒரு அறிவித்தல் தந்து இந்த கேட்டை கலட்ட சொல்லி இருந்தால் நான் இந்த கேட்டை கலட்டி இருந்திருப்பேன். நான் இவ்வளோ காசு செலவழித்து இந்த கேட்டை செய்தேனா, இந்த கேட் யார் இடத்துல போனதுன்னு எனக்கு தெரியாது. இதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். முதலும் இவை ஒரு கேட்டை 11 மணிக்கு வந்து கலட்டி கொண்டு போட்டினோம். ஆனால் பிரதேச சபை தான் கலட்டினோம் என்று சொல்லினோம். நாங்கள் அதை எனக்கு தெரியாது. பிறகும் 2வது தரமும் இந்த கேட்டை எனக்கு ஒரு அறிவித்தல் இல்லாமல், ஒரு கடிதம் ஒன்றுமே இல்லாமல், வீட்டில் ஒருத்தரும் இல்லாத நேரம் பார்த்து இவ வந்து கலட்டி இருக்கிறோம். நான் அந்த கேட்டை 2,50,000 கூட கொடுத்து செய்து போட்ட கேட். நான் அதையும் பிரதேச சபைக்காரர் தான் கலட்டினர் என்று அறிஞ்ச நான் இந்த கேட் எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய காணி, அது பாதை இல்லை, அது என்னுடைய காணி. பிரதேச சபைக்கு நான் சோழ வரைக்கு கொடுத்திருந்தேன். அதை இன்னும் இதை பற்றி தரவும் இல்லை, கேட்டை பற்றியும் எனக்கு சொல்லவும் இல்லை.
இப்படியே வச்சு கொண்டு இழுபட்டு கொண்டிருக்கணும். இது நான் பொதுமக்களுக்கு அறியத்தரத்தான் இதை செய்கிறேன். எனக்கு நடந்தது மற்றவைக்கு நடக்கக்கூடாது என்றுதான் நான் இதை உங்களுக்கு எல்லோருக்கும் அறிய தருகிறேன். அந்த கேட்டும் நான் வீட்டு பாதுகாப்புக்காகத்தான் போட்டேன். ஆனால் அனுமதி எடுத்துத்தான் போட்டேன். முதல் வட்டுக்கோட்டை வீசியில நான் அனுமதி எடுத்து அவை எனக்கு போட சொல்லி சொன்னபடியாகத்தான் நான் போட்டினான். ரோட்ல இருந்து 18 அடி தள்ளி போடலாம் என்று சொன்னபடியாகத்தான் நான் போட்டேன். 22 அடி தள்ளி போட்டினான். இவ கல்டேக்க எனக்கு ஒரு அறிவித்தலும் தெரியல. மற்றது இவர் யூடியூப்ல கொடுத்திருக்கிறார். இந்த கோயிலை திறந்து விடுறதுக்காகத்தான் நாங்கள் இதை செய்த வேண்டும். கோயிலுக்கும் இதுக்கும் வழக்கல் நடந்து கொண்டிருக்குது கைகோட்டில். என்ற வீடு நீதவான் பார்த்தவர். சரியோ அப்பவும் சொன்னவர் வழக்கு நடக்குது, இதுல ஒருத்தரும் ஒன்றுமே செய்யக்கூடாதுண்டு. ஆனா இவை அத்துமீறி இந்த கேட்டை கலட்டி கொண்டு போய் வச்சிருக்கணும். என்ன செய்யணுமோ எனக்கு தெரியாது. இதுக்கு நான் எதிரானனும் இல்லை. நான் எந்த நிலத்துக்குத்தான் நான் வழக்காடுறேன். அது எந்த நிலம் ஒழுங்க இல்லை. அந்த நிலத்துக்குத்தான் நான் வாதாடுறேன். இதை இப்படியான வேலையை பிரதேச சபை செய்யறதுக்கு பிரதேச சபைக்கு அதிகாரம் இருக்குதோ? நான் இது 2 வருஷத்துக்கு முதல் நடந்தது. இதை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகத்தான் நான் இதை இப்ப அறிவிக்கிறேன். இப்படி பிரதேச சபைக்கு அதிகாரம் இருந்தால் ஒரு கடிதம் மூலமில்லோ எங்களை அணுகி இந்த கேட்டை கலட்ட போறோம், நீங்கள் கலட்டும் கொண்டு சொல்லியிருந்தா நாங்கள் கலட்டி இருப்போம். நீதிமன்றத்திலிருந்தும் ஒரு ஒருவித உத்தரவும் எங்களுக்கு வரையில்லை. பிரதேச சபையில இருந்தும் எங்களுக்கு ஒரு கடிதமும் வரையில்லை. இப்போ ஒரு வாகனத்தில் வந்திருக்கிறேன் பாருங்க. 11/3 டேட்டை பாருங்க. அதே டேட் 23ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024 அதே டேட். ஆனால் 11 2 மணித்தியாலத்தில் அவை இந்த கேட்டை இடிக்கிறதுக்காண்டி நோட்டீஸை ஒட்டி 2 மணித்தியாலத்தில் இடிக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே பிரதேச சபையால் 3 முறை நோட்டீஸ் கொடுக்கணும். அவன் 3 தடவை நோட்டீஸ் விட்டு நோட்டீஸ் ஒட்டி 14 நாளைக்கு பிறகுதான் இந்த கேட்டை அவை முழுமையாக அகற்ற முடியும். அதுக்கான அதிகாரம் இருக்குது. ஆனால் இவ என்ன செஞ்சிருக்கணும்டா, ஒட்டி போட்டு அந்த நோட்டீஸ் ஒட்டின்னு 2 மணித்தியாலத்திலே இவ இந்த கேட்டை அகற்றினேன் பாருங்க. இடிச்சு கேட்டை முழுமையாக அகற்றினோம். இந்த முதலோட காணொலி நான் நினைச்சிருக்கிறேன். அந்த ஐயா சொன்னபடியே அவர் அதுக்கு இந்த கேட்ட போறதுக்காண்டி அவர் அதிகாரபூர்வமாக எல்லாமே அனுமதி பெற்றுத்தான் அந்த கேட்டும் பாருங்க ரோட்டை விட்டு 18 அடி தள்ளி இருக்கணும்னு சொல்லி அவ அனுமதி கொடுத்த. அப்ப இந்த ஐயா 22 அடி கேட்ட தள்ளித்தான் இந்த கேட்டை போட்டிருக்காரு. பார்த்தாலே தெரியுது ரோட் அங்கே இருக்கு, கேட்டு அங்கே இருக்கு, முதலுக்கு இங்காலதான் கேட்டிருக்கு. அப்படி இருக்க கூட அந்த அனுமதி இருந்தும் கூட அந்த கேட்டை இவ இடிக்கணும். இது சம்பந்தமாக அந்த ஐயாக்கு எந்த ஒரு நீதிமன்றத்தால் இருந்தோ போலீஸ்ல இருந்தோ எந்த ஒரு முறைப்பாடுமே வரையல. இவையும் நோட்டீஸ் ஒட்டி 2 மணித்தியாலத்தை இடிக்கணும். இதை விட ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, இது அந்த பிரதேச சபையில் விசாரிக்கிறப்போ அந்த பிரதேச சபையில் முதல் இருந்தவர் சொல்லியிருக்கிறார், இது நாங்கள் இடிக்கலை, இது போலீஸ் தான் இடிச்ச சொல்லியிருக்கிறோம். போலீஸுக்கு அப்படி ஒரு அதிகாரம் இருக்குதா? நீதிமன்றம் சொல்லாமலே இடிக்கிறதுக்கு போலீஸுக்கு அதிகாரம் இருக்குதான்றது எனக்கு தெரியலை. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும். அந்த ஐயா சொல்கிற மாதிரியே அவர் கஷ்டப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு 2 லட்சம் ரூபா செலவழித்து அவருடைய பாதுகாப்புக்காக போடப்பட்ட கேட். ஏண்டா அவர்கிட்ட கேட் இது முதல்ல அது கேட் இன்னும் உள்ளுக்கு ஒரு கேட் இருக்குது. அண்ட் அவர்கிட்ட வீட்டுக்கு பாதுகாப்பு தேவையால் அவர் 2 கேட் போட்டிருக்கிறார். அது ஆனால் அந்த கேட் சம்பந்தமாக வழக்கு போய்க்கொருந்தாலுமே கூட இவருக்கு சாதகமாக தான் இப்போ வழக்கு வந்திருக்குது. ஆனால் இது பிரச்சனை என்னென்னு சொன்னால், அந்த கேஸ் நடந்து கொண்டு கேட்கலே இந்த கேட்டை எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் அந்த உரிமையாளர் கூட தெரியப்படுத்தாமல் இது பண்ணியிருக்கணும். இது முற்றும் முழுதுமே சட்டவிரோதமான ஒரு இது நடந்து இன்றைக்கு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆனாலுமே அந்த ஐயாவால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில அவர் இதை வெளியில் கொண்டுறோணும் வர்றதுக்காண்டி இதை வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். இந்த காணொலிகளை பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த நியூஸ் வெளியில் போனாதான் அந்த ஐயாக்கான ஒரு நீதி கிடைக்கும். இந்த மாதிரி சரியான அநீதி அந்த ஐயாவுக்கு நடந்திருக்குது. அவர் சரியான முறைப்படி சரியான அதுமதி பெற்றுமே இந்த கேட்டை போட்டிருந்தாலும் கூட இப்படியான ஒரு தீவிரமான சம்பவம் நடந்திருக்கக்கூடாது.
நாங்கள் இப்போ 1.5 வருஷத்துக்கு பிறகு இந்த சம்பவத்தை திருப்பியும் வெளியில் கொண்டிருக்கிறோம். ஒரு இது ஒரு என்ன சொல்கிறது, பணம் வாங்கி தனி நபர்களால் பணம் பெற்று இந்த ஐயாக்கு இந்த மாதிரி நிகழ்ந்ததான்னு கூட தெரியாது. வேணுமென்றே செய்யப்பட்ட ஒரு இது மாதிரி தான் தெரியுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியுமா எப்படி அந்த கேட்டை கழட்டி கொண்டு போயினோம்ன்றது.